புதுசா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றேன்னு உங்க பிசினஸ்ல இந்த தப்ப பண்ணிறாதீங்க. இந்த தப்ப பண்ணதுனால ஸ்டார்பக்ஸோட ப்ராஃபிட் குறைஞ்சு 2007, 2008ல அவங்களோட ஸ்டாக் பிரைஸ் ரொம்பவே டிராப் ஆச்சு. ஸ்டார்பக்ஸ் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்த நேரத்துல நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணாங்க. அவங்களோட பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ற ஆபரேஷனை ரொம்ப ஈஸியான ஃபார்மெட்ல வச்சிருந்தனாடிக்கு நிறைய பிரான்ச்சஸை குயிக்கா ஓப்பன் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையா முடிஞ்சுது. நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணும்போது அவங்களோட கோர் வேல்யூவான கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸில் பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. நிறைய ஸ்டார்பக்ஸோட ஸ்டோர்ஸில் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் போச்சு. மற்ற கஃபேக்கும் ஸ்டார்பக்ஸ்க்கும் பெருசாக எதுவும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்பக்ஸோட சேல்ஸ் குறைஞ்சு அவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சு 2007, 2008 போது அவங்களோட கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ராப் ஆச்சு. பிரான்ச்சஸ் நிறையா ஓப்பன் பண்ணும்போது நிறையா சம்பாதிக்கலாம். ஆனால் எதுக்காக கஸ்டமர் நம்மளை வராங்க அப்படிங்கிறத மறந்துட்டு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட பிஸ்னஸ் அடி வாங்கும். அதிகமான பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுனால மட்டும் இந்த பிரச்சனை நடக்காது. நீங்கள் ஒரு பொருளை விற்றுட்டுக்கிறீங்க, நல்லா விற்றுட்டுக்கிறீங்க, இன்னொரு பொருளை விற்கலாம் அப்படின்ட்டு அதோட ஃபோக்கஸ் பண்ணும்போது ஏற்கனவே விற்றுட்டுக்கிற பொருளோட ஃபோக்கஸ் குறைஞ்சிரும். அப்போவும் இதே பிரச்சனை தான் நடக்கும். புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை புதுசாக ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதோ ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற பிஸ்னஸ் மேலே ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஸ்டார்பக்ஸ் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தப்போ வீக்காக பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டோர்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணாங்க. ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் புது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறத டெம்பரவரியாக நிறுத்தி வச்சாங்க. காஃபியோட குவாலிட்டியையும் கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸையும் மறுபடியும் பழையபடி கொண்டுட்டு வரக்காக அங்கே வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்கும் மறுபடியும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்களோட எக்ஸ்பென்ஷன் ஸ்பீடை குறைச்சி கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணாங்க. மறுபடியும் பிராண்டை ரீபில்டு பண்ணி இன்னைக்கு பிரச்சனையை கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. ரன் ஆகிட்டு இருந்த பிரான்ச்சஸை க்ளோஸ் பண்ணதுனாலையும் வேலை செஞ்சுட்டு இருந்த ஸ்டாஃப்ஸ்க்கு ட்ரைனிங் மறுபடியும் கொடுத்ததுனாலையும் ஷார்ட் டேர்மாக ஒரு லாஸை சந்திச்சாங்க. ஆனால் அந்த ஷார்ட் டேர்ம் லாஸை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணதுனால இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கரான குளோபல் பிராண்டாக மறுபடியும் உருவாகியிருக்காங்க. நீங்கள் காஃபி குடிக்கிறதுக்காக ஒரே கடைக்கு அடிக்கடி போவீங்க அப்படின்னா எந்த ஒரு ரீசன்னால அந்த கடையை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸை பற்றி இன்னும் நிறைய தெளிவாக கற்றுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.